அற்புதமான ஒரு கேள்வி. இது நெறைய பேரு நம்மட்ட கேட்பாங்க. இது இந்த தியான வகுப்பு நான் போறேன். நெறைய வகுப்புக்கு போறேன். அ ஆரம்பத்தில ரொம்ப நல்லா இருக்கு குருஜி. நான் ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்றேன். பயங்கர மன அழுத்தம் இருக்கு எனக்கு. ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன். அப்பதான் இந்த கிளாஸுக்கு போனேன். கொஞ்ச நாளைக்கு அத பயிற்சி பண்றேன். என்கிட்ட நல்லபடியா போகுது. அதுக்கப்புறம் திரும்ப நான் பழைய குப்பையிலே போயிடுறேன். திரும்ப ஸ்ட்ரெஸ் வந்துருது. திரும்ப மன அழுத்தம் வந்துருது. அ இது இது எப்படி நான் இத மன அமைதியும், அதே சமயத்தில நான் பார்த்து கொண்டிருக்கிற வேலையும் நான் சிறப்பாக, சந்தோஷமாக நான் எப்படி செய்வது? முதல்ல எல்லாருமே ஒரு அடிப்படையான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இயற்கை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத கொஞ்சம் அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இந்த இயற்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள், அத்தனை அற்புதமான விஷயங்களும் யதார்த்தமாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, தானாக நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இந்த இயற்கையில இருக்கக்கூடிய நிறைய அபரிதமான, பொக்கிஷமான, உயர்ந்த விஷயங்கள் அத்தனையும் இயல்பா நடக்குங்க. ரொம்ப ஈஸியா நடக்கும். தானாக நடக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம அதை பண்ண முடியாது. நாம அந்த மாதிரி விஷயங்களை செய்யவே முடியாது. அது தானாகத்தான் நடக்கும். அப்போ இதுக்கு நான் என்ன குருஜி பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, அதுக்குண்டான சூழ்நிலையைத்தான் நீங்கள் உருவாக்க வேண்டுமே தவிர, நாம அதை செய்யவே முடியாது. இப்போ ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தியானமும் அப்படித்தான். தியானம் நான் பண்றேன். நான் ஒரு பயிற்சி பண்றேன் டெய்லி. எனக்கு கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கு, அப்புறம் சரியா போயிடுது. பயிற்சி நீ பண்ண முடியாது. அந்த பயிற்சி தானாக, தியானம் நீங்க செய்ய முடியாது. தியானம் தானாகத்தான் நடக்கும். அது நடப்பதற்குண்டான சூழ்நிலையைத்தான் நாம செய்ய முடியும். உதாரணத்துக்கு, சாதம் சமைக்கிறீங்களா அப்படின்னு உங்களெல்லாம் நான் கேட்குறேன். எல்லாரும் சொல்றீங்க, ஆமா குருஜி நாங்கள் சாதம் சமைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சாதம் நீங்க சமைக்கிறீங்களா? நல்லா கூர்ந்து கவனிங்க. சாதம் நீங்க சமைக்கவே முடியாது. சாதம் நீங்க சமைக்க முடியாது. ஆனா நீங்க சமைக்கிறோம்னு நம்ம சொல்றோம். அதுக்கு தேவையான கண்டிஷனை மட்டும்தான் நீங்க செய்ய முடியும். உதாரணத்துக்கு, ஒரு டம்ளர் அரிசி, 2 டம்ளர் தண்ணி, அதை எடுத்து ஒரு குக்கரில் போட்டு, மூடி போட்டு, மேலே குண்டு போட்டு, அதை அடுப்பு மேலே வச்சு, இவ்வளவு நெருப்பு, இதையெல்லாம் பண்ணிட்டு பேசாம உட்காந்துக்கணும். 3 சத்தம் வருதா, அடுப்பை அணைச்சிட்டு பேசாம உட்காந்துக்கணும். அரிசியை சாதமா மாத்துற செயலை இயற்கை தான் செய்யும். நான் செய்ய முடியாது. அது எப்படி சாதமா மாறுச்சு தெரியாது. யாராலும் செய்ய முடியாது. ஒரு சாதாரண விஷயமாக தெரியும். ஆனால் இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் உட்கார்ந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த அரிசியை சாதமாக மாத்துற அந்த சூட்சமத்துக்கு தேவையான கண்டிஷன் என்ன? ஒரு டம்ளர் அரிசி, 2 டம்ளர் தண்ணி. இந்த 2 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக நான் 10 டம்ளர் தண்ணி ஊத்துறேன்னா அரிசி சாதமாக வராது, கஞ்சி தான் வரும். அடுப்பை நான் கரெக்டாக வைக்கலைன்னா மாறி போயிடும். 3 சத்தத்துக்கு பதிலாக 5 சத்தத்தில் நான் அடுப்பு அணைச்சேன்னா மாறி போயிடும். அணைச்ச உடனே மூடியை திறந்தேன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த கண்டிஷனை, அந்த சூழ்நிலையை நான் எவன் ஒருவன் சரியாக செய்யும் பொழுது இயற்கை அந்த அரிசியை சாதமாக சரியாக செய்யும். ஒரு செடி வளர்க்குறதும் அப்படிதான். ஒரு செடியை வளர்க்கணும்னா நான் விதை போடலாம், மண் போடலாம், உரம் போடலாம், தண்ணி ஊற்றலாம், காற்றை கொண்டு வரலாம், வெளிச்சத்தை கொண்டு வரலாம், சூரிய ஒளியை கொண்டு வரலாம். எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் பேசாம போய் உட்கார்ந்துக்கணும். அந்த செடி தானாகத்தான் வளரும். எப்போ அதுக்கு உண்டான கண்டிஷனை நான் சரியாக நான் செய்திருக்கிறேனோ, இப்பொழுது இயற்கை அந்த விஷயத்தை அற்புதமாக செய்யும். நான் செடியை பிடிச்சி வளர்க்குறேன் அப்படின்னு பிடிச்சி இழுத்தீங்கன்னா செத்து போயிடும். அதே போலத்தான் தியானமும். தியானத்துக்குள்ள நான் இருக்கணும், எனக்கு மன அமைதி வரணும் அப்படின்னா அதுக்கு சில வேலைகளை நான் செய்யணும். தியானத்தை நான் செய்ய முடியாது, அது தானாகத்தான் நடக்கும். மன அமைதியை நான் கொண்டு வர முடியாது, அது தானாக நடக்கும். சந்தோஷம் என்பது தானாக வரும். ஆனந்தம்ங்கிறது அதுவாத்தான் வரும். ஒரு செடி போல, ஒரு அரிசி போல அது தானாக நிகழும். அது இயற்கையோட வேலை. அப்போ
இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனையும் செல்வம் நீங்க போய் தேடக்கூடாது, அது உங்களை தேடி வரும். சார், இயற்கையில இருக்கக்கூடிய அவ்வளவு நல்ல விஷயங்களும் கடவுள் கடவுள்னு சொல்லுங்க, இயற்கைன்னு சொல்லுங்க, சக்தின்னு சொல்லுங்க, என்ன வேணா பேர் கொடுத்துக்கோங்க, இது எல்லாமே தானாகத்தான் நமக்கு நடக்கும். இப்ப எப்படி உங்களுக்கு நிம்மதியை நீங்க இழந்திருக்கிறீங்க, எப்படி உங்க மன உளைச்சல் வந்துச்சு, இதுக்கு என்ன நான் டெய்லி காலையில 2 மணி நேரம் மன உளைச்சல் இருக்கணும் அப்படின்னு யாராவது திட்டம் போட்டு இருக்கிறாங்களா? கிடையாது. நீங்க மன உளைச்சல் ஏன் வந்தது, அதுக்கு நீங்க ஒரு சில வேலைகளை நீங்க செஞ்சீங்க, மன உளைச்சல் வந்துருச்சு. ஆரோக்கியம் ஏன் கெட்டு போச்சு, அதுக்கு நீங்க பல வேலைகளை செஞ்சீங்க, ஆரோக்கியம் கெட்டு போச்சு. மன அழுத்தம் ஏன் வந்துச்சு, அதுக்கு நீங்க ஒரு 100 வேலை பண்ணீங்க, மன அழுத்தம் விட்டது. சார், ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அதை சுத்தி ஒரு 10 விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம், அதனால இது நடக்குது. அப்ப இந்த 10 விஷயத்தை நான் என்ன செய்தேன், எதனால இந்த விஷயம் மன அழுத்தம் வந்துச்சு, எதனால எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 விஷயம் இருக்கு. அப்போ இதிலிருந்து நான் தப்பிக்கணும்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை போய் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க, அது தானாக வந்திருக்குது, அது ரிசல்ட். அப்போ மன அமைதிங்கிற ஒரு ரிசல்ட்டை நான் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு நான் பல வேலைகளை செய்ய வேண்டும். நான் என்னுடைய உடல் ரீதியாக நான் என்னெல்லாம் செய்யணும், மன ரீதியாக நான் எப்படி என்னை தயார்படுத்திக்கணும். இன்னைக்கு நான் தியானத்தில் உட்கார போறேன் அப்படின்னா காலையில் இல்லை சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மணி நேரம் நான் சில பயிற்சிகள் பண்ணணும், நான் தியானம் பண்ணணும் அப்படின்னு 6 மணிக்கு சாயங்காலம் உட்காடுறீங்கன்னா 5 மணிக்கு உங்கள் பாஸோட உங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய வாக்குவாதம், 5லேருந்து 5:45 வரைக்கும் ஒரு பெரிய சண்டை. இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டியோட மனைவியோட அங்கே கருத்து வேறுபாடு, ஒரு 20 நிமிஷம் அங்கே ஒரு வாக்குவாதம், இது எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு 6 மணிக்கு போய் தியானத்தில் உட்காந்து தியானம் எப்படிங்க நடக்கும்? என்ன பைத்தியக்காரத்தனம்! சிம்பிள் காமன் சென்ஸ். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி 6 மணிக்கு வர்றாரு, 6 மணிக்கு வீட்டுக்கு விருந்தாளி வர்றாருன்னா அவருக்கு சமைச்சு போடுறது மட்டும் இல்லை, அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டை சுத்தம் பண்ணி வைப்போம், வீடை க்ளீன் பண்ணி வைப்போம், கண்ட பேப்பர்லாம் கடந்தணும், ஐயோ அவர் ஏதாவது நினச்சிக்குவார், அந்த பேப்பர்லாம் எடுத்து வைப்போம், டேபிளை சுத்தமாக வச்சுருப்போம், வீட்டில் தேவையில்லாத சாமான்களை கரெக்டாக வச்சுருப்போம், நம்ம ஒரு மஃப்டி ட்ரெஸ்ஸில் இருந்ததுன்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டிருப்போம், குளிச்சுட்டு நல்ல சுத்தமாக வந்திருப்போம், பிள்ளைங்க வீட்டில் அங்கேயும் இங்கேயும் அறகுறையாக தெரிஞ்சனா எல்லாம் ஒழுங்காக இருங்கப்பா, ஒரு விருந்தாளி முக்கியமான வராருன்னு சொன்னால் 6 மணிக்கு வராருன்னு சொன்னால் 4 மணிலேருந்தே எல்லாம் வீடு பக்காவாக ஆகிடும். ஒரு முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த வீடையே எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? ரொம்ப பெரிய ஆளாக இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா அவர் வரப்போகிறது 6 மணியாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன், அந்த ஏற்பாடு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். சமையல் மட்டும் கிடையாது, அவருக்கு போடக்கூடிய சாப்பாடு மட்டும் கிடையாது, அவர் எந்த இடத்துல உட்காரணும், எங்கே இருக்கணும், வெளியில் செருப்பு ஸ்டாண்டில் எப்படி குப்பையாக இருக்கக்கூடாது, வீட்டு வாசப்படி நல்லா இருக்கணும், கேட்டில் அங்கே எதுவும் குப்பை வச்சிடக்கூடாது, வீட்டு முன்னாடி எதுவும் வண்டி கிண்டி நிற்கக்கூடாது, எவ்வளோ வேலைகள் பார்ப்போம். அப்போது என்னுடைய தன்மை ஒரு விருந்தாளிக்கே இவ்வளோன்னா, இப்போ நான் இருக்கிறேன், எனக்குள்ள மன அமைதி இல்லை, கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, நான் ஒரு தவறான மனிதராக இருக்கிறேன், இதிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு என்னை கொண்டு போகணும்னா அப்போ என்னுடைய பெட்டர் வெர்ஷனுக்கு ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸுக்கு நான் இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி என்னை நான் தயார் செய்ய வேண்டும் ஐயா. காலையில் குளிச்சிருக்கணும், அந்த நான் தியானம் பண்ணக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும், என் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருக்கக்கூடாது, சரியான உணவை நான் சாப்பிட்ருக்கணும், தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி உணவு அருந்த வேண்டும், என் உடம்பை எப்படி நான் பராமரிக்கணும், என்னென்ன வேலைகள் செய்யணும்னு ஒரு பெரிய விஷயமே இருக்குது. நான் எந்த இடத்துல உட்கார்ந்து பண்ணணும், அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், ஒரு குடும்பம் ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன்னா அதுக்கு எந்தெந்த மாதிரி ப்ரிப்பரேஷன், அன்னைக்கு நாள் பூரா நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணணும், என் மனநிலை சரியாக இருக்கிறதா, நான் எதுக்காக தியானம் செய்கிறேன், அதுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அப்போது அதையெல்லாம் நான் சரியாக செய்யும் பொழுது, அதுக்குண்டான சூழ்நிலைகளை நான் சரியாக செய்யும் பொழுது, அதை செஞ்சுட்டு அப்படி உட்கார்ந்தோம்னா தியானம் தானாக நடக்கும். அதை நாம் செய்ய முடியாது. மன அமைதி தானாக வரும், ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தானாக வரும். இது ஒரு பயிற்சி இல்லைங்க, இது ஒரு லைஃப் ஸ்டைல். நல்லா புரிஞ்சுக்கணும், இது வாழ்க்கை முறை. ஸோ என் வாழ்க்கை முறையே நான் மாற்றணும்.
அப்போ அப்படி செய்யும் பொழுது அதைத்தான் வகுப்பில் கற்றுக் கொடுக்கிறோம். அல்கமி என்ற வகுப்பில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை, இதை ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்க வேண்டும். இதெல்லாம் நான் கரெக்டாக உருவாக்கிட்டு சும்மா உட்கார்ந்தாலே தியானம்தான், சும்மா உட்கார்ந்தாலே மன அமைதி இருக்கும். இதைத்தான் புரிஞ்சுக்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நான் 10 வருஷமா பயிற்சி பண்றேன், எனக்கு பலன் இல்லை. இருக்காது. ஏன்னா உன் லைஃப் ஸ்டைலை நீ மாத்தலை. அப்போ மறுபடியும் அந்த மன அழுத்தத்துக்கு உண்டான சூழ்நிலையை நான் உருவாக்கிட்டு நான் எனக்கு தியானம் நடக்கவில்லை, எனக்கு மறுபடியும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதுன்னா கட்டாயம் அதுதானே வரும். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயற்கையில் நீங்கள் தியானத்தை செய்ய முடியாது, நல்ல விஷயங்களை செய்ய முடியாது. அதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கணும், அது தானாக நடக்கும். இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இயல்பாக தானாக நமக்கு நிகழும். அதுக்குண்டான சூழ்நிலையும் சட்டதிட்டங்களையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த அல்கமி என்ற ஒரு விஷயத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அந்த ரசவாதம் நடக்கும். அப்போ என் தலையெழுத்தே மாறும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன்.